ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மேடம் ஒய்யாரி ஃபைனல் பார்ட். ஜங்குக் ஒயின் ரெண்டு பேரும் இப்போ ஜங்குக்கோட மேன்ஷனில் இருக்கக்கூடிய ஜங்குக்கோட பெட்ரூமில் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. ஒயின் ஜங்குக்கோட ப்ளஷர் தாங்க முடியாமல் பயங்கரமாக மோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் சொல்லு, என்னை விட்டுட்டு போயிடுவியா? பிரேக்கப்னு சொல்கிறியே, எதுக்காக என்னை நீ பிரேக்கப் பண்ணுற? நான் மாஃபியானுங்கிறனாலையா? இப்போ சொல்லு, என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் விட்டுட்டு போயிடுவேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் மாஃபியா. நான் பிரேக்கப் பண்ணது தான். நீங்கள் வேணாம், இந்த நைட்டை என் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இங்கேருந்து போயிடுவேன், நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு அழுகிறாங்க வாயின். கோபம் வருது ஜங்குக்கு. உண்மையிலேயே பயங்கர ஹார்ஷபிளாக தான் வாயின்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காங்க ஜங்கு. வாயினுக்கு ப்ளஷர் மாறி பயங்கர பெயினில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்கு கொஞ்சம் கூட வாயினை பற்றி கன்சர்ன் பண்ணலை. என்னை விட்டுட்டு நீ போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயின் அமைதியாக தன்னோட ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு ஒரு வீக்கான ஸ்டேட்டில் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு இப்போ பாத் பண்ணிவிட்டு அப்படியே வாயினை பார்த்து நீஸில் உட்காந்து, எங்கே பாரு வாயின், என்னை நீ ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க 1 வீக்காக. நான் என்ன சொன்னேன் உனக்கிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பேபி நீ பர்த் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே சொன்னேன். நானே வந்து உன்னைய டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்து என் பெட்டில் படுத்த. எந்த அளவுக்கு நீ என் மேலே அன்பாக இருந்தனுங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த செகண்ட். உன்னை ரெஃப்யூஸ் பண்ணாமல் உனக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீனும் நானும் ஒரு ஹாப்பி கப்பலாக எல்லா விதத்துலேயும் இந்த சியோல் சிட்டியை வளம் வந்தோம். என்ன தான் வெளி உலகத்துக்கு நீ யாருன்னு தெரியாது அப்படின்னாலும் எனக்கு தெரியும், என் ஹார்ட்டு என் சோல் எல்லாம் நீ தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்னைய பிரேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு என்கிட்டயே சொன்னால் உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் இருக்கும்? யார் இந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது? கிளப்பில் நீனா தானடி வந்த, ஐ லவ் யூன்னு சொன்னேன். இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை, எனக்கு பிடிக்கல உங்களா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரியும் மான்ஸ்டர் மாதிரியும் தான் தெரியுறீங்க. நீங்கள் மாஃபியா, உங்களை போலீஸ் என்னைக்காவது ஒரு நாள் கொன்னுடுவாங்க, எனக்கு தெரியும். எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. அடியே, இந்த சிட்டியோட ஹை லீடில் இருக்க லீடர்ஸே என்னோடய ஃபிங்கர் டிப் அசைவுக்கு தான் ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது என்னைய போலீஸ் போட்டு தள்ளிடுவாங்களா? அதுக்கு முன்னாடி நான் இந்த சிட்டியே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தேவையே இல்லாத பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்னது அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். வாயின் டக்குன்னு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. சுத்தமாக வாயினுக்கு முடியல. அப்படியே சைடில் இருக்க டேபிளை பிடிச்சி நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் கூட நான் ஒன்றா இருந்துட்டேன்னா நான் உங்கள்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதுக்கும் இதுக்கும் சரியாக போயிடுச்சு. என்னை விட்டுடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு இன்னுமே உங்களை பிடிக்காது. நான் என்னோடய கிராமத்துக்கு போகிறேன். உண்மையிலே என்னை லவ் பண்ணால் என்னை விட்டுடுங்க. இல்லை, உங்கள் லவ் பொய்ன்னு நான் நினச்சிக்குவேன். என் பாடிக்காக நீங்கள் என்கிட்ட இருக்கீங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். வாங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக். அப்படியே போய் பெட்டில் விழுந்துட்டாங்க வாயின். வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க. பாடி நீட்ஸ்க்கு நான் உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னியா நீ? இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட சீக்ஸை ரப் பண்ணிக்கிட்டே வாயின் தன்னோட பேக் எடுத்து ஷோல்டரில் போட்டுக்கிட்டு நடக்கவே முடியலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வேகமாக நடந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக் வாயின் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே சைடில் இருந்த ஃப்ளவர் வாஷ் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க ஃப்ளோரில். வாயினுக்கு நல்லா அந்த சவுண்டு கேட்குது. இருந்தாலும் திரும்பி பார்க்க பயமாக இருக்குது வாயினுக்கு. வேகமாக ஸ்டெப்ஸில் இறங்கி அந்த மேன்ஷனை விட்டே வெளியில் போயிட்டாங்க வாயின். அதுக்கப்புறம் தான் வாயின் இங்கே இருக்க பயந்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வாயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்கும். வாயினுக்கு என்ன தான் ஜங்குக்கை பார்த்து பயம் அப்படின்னாலும் ஜங்குக்கை வாயின் வெறுக்கலை.
ஜங்குக் மாஃபியான்கிறனால பயப்படுறாங்க ஒயின். ஸோ ஜங்குக்கும் ஒயினுக்கும் பிறக்கக்கூடிய இந்த பேபியை ஒயினுக்கு அபார்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஜங்குக்கோட நினைவா நம்ம பர்த் பண்ணி நல்லா வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒயின் தன்னோட பேபியை ஸ்டமக்கில் இருக்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தை எதுவும் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் ஒயினுக்கு. அதுக்கப்புறம் தான் ஒயினுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க மிஸ்டர் கிம். அந்த டைமில் ஒயின் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு காஃபி கொடுக்க வரும்போதே மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க முன்னாடியே. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது ஒயின் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் பதட்டத்தில் நிற்கும்போது ஹை ப்ரெஷர் ஆகி கொலாப்ஸ் ஆகியிருப்பாங்க. அந்த டைமில் தான் ஒயின் 5 month கன்சீவ்னு தெரிய வந்திருக்கும். இதை எல்லாத்தையும் ஜங்குக் இப்போ ப்ரெசண்ட்டில் மினிக்கிட்ட பாஸ்டில் ஒயினுக்கும் தனக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. மினி அப்படியே தன்னோட முகத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, ஐயோயோ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காள் அந்த ஒயினு. உண்மையிலே இவளுக்கு அவ்வளோவா விவரமெல்லாம் புரியாது. ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்பாள் காலேஜில். அப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஆமாம் அப்படின்னு ஹெட்டை மூவ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. மினி வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒய்யாரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நக்கருங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கிட்ட ஒடியாந்து அப்படியே ஹேண்ட்ஸை தூக்குறாங்க. ஜங்குக்கு ஒரு வார்மான ஹாட்டில் அப்படியே ஒய்யாரே தூக்கி போட்டு கேட்ச் பண்ணி அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் உட்கார வைக்கிறாங்க. டேடி, நான் மம்மியை பார்த்துட்டேன்னா மம்மிக்கு என்னை தெரியலன்னு சொல்கிறாங்க. ஏன் என்னை தெரியலை? எனக்கு அழுகையாக வருது. என் மம்மிக்கு என்னை தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அப்போ ஆமாம் பேபி, மம்மி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதனால் மம்மிக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் நினைவு வந்துடும். அப்போ உன்னை யாருன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மம்மிக்கு டைம் கொடுக்கணும், அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி தன்னோட லிட்டில் ஃபிங்கர்ஸால் அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, அப்படியா சரி, மம்மிக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமா என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு எதுவுமே நனவிலாட்டி என்னை பிடிக்காதா அப்படின்னு. என்னை தான் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்யாரி செல்லக்குட்டி நீ அப்படின்னு சொன்னாங்க என் மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஜங்குக் அப்போ ஸ்மைல் பண்ணி மினியை பார்த்து, ஒன்றும் தெரியாதவன் சொன்னி அந்த ஒயினை ஆக்டிங்கை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு மினிக்கு. எது ஆக்டிங்கா? என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பார்த்து அதிர்ச்சியில் தாண்டி அவன் மயக்கம் போட்டு விழுந்து ஆக்டிங் பண்ணான். எவ்வளோ நாள் நனவு தெரியாமல் ஆக்டிங் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். இந்த ஜியான்கிட்ட தேவையே இல்லாமல் வம்பு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு என்னோடய எதிரிகளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாதுல்ல. என்னை கடிக்க மாட்டேன் தானே ஓடி வந்தா. என்னையை தான் கல்யாணம் பண்ணணும், இதுக்கப்புறம் எனக்கு தான் பிள்ளைங்களை பெக்கணும், அவள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒய்யாரி அப்போ மினியை சைட் ஐஸில் பார்த்துட்டு, டேடி யார் இது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உன்னோட ஆண்டி, இவங்க பேர் மினி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ ஒரு பிரைட் ஸ்மைலில் ஒய்யாரிக்கிட்ட வந்து, ஒய்யாரி செல்லம் நான் தான் மினி ஆண்டி அப்படின்னு ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டுறாங்க. ஒய்யாரி அப்படியே தன்னோட ஜப்பி ஹேண்ட்ஸால் மினியோட ஹேண்ட்ஸை தன்னோட 2 ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிட்டு, என்னோட பேர் மேடம் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான பேர் அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் இப்போ உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க. மோனா பாட்டிமா ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்து ஜங்குக்காகவே ரெடி பண்ண டிஷ்ஷஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஜங்குக் மோனா பாட்டிமா கிட்ட, ஆண்டி போதும் நிறைய வைக்கிறீங்க, எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட செல்ல மருமகனே, நீ சாப்பிடணும். இந்த ஒயின் இருக்காளே ஒயின், உன் கூட தான் 1 night ஸ்டாண்ட் ஆணுச்சுன்னு எங்ககிட்ட சொன்னால் தான் என்ன முட்டாள் ஒயின், இவ்வளோ நாள் என்னைய களங்கடிச்சிட்டாவ, நீ சாப்பிடு செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் மோனா பாட்டிமாவை பார்த்து, நான் தான் அவளோட அத்தை பையன் அவளுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க, தெரியாது, நாங்கள் எல்லோரும் உன்னைய குக்கின்னு தான் இங்கே சொல்லுவோம். எல்லாத்துக்கும் மேலே நீங்கிட்ட வந்ததும் கிடையாது. உன் மம்மியை கூட ஒயின் சரியாக பார்த்தது கிடையாது. அதனால் அவளால் கண்டுபிடிக்க முடியலையோ என்னமோ தெரியல. கடைசியில் இப்போ தெரிஞ்சு போச்சு, உன் கூட தான் 1 night ஸ்டாண்டத்தை கழுத பண்ணியிருக்கு அப்படின்னு. ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க எனக்கு அப்படின்லாம் பீலாக விட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ தானே தெரியுது குடிச்சு விட்டு ஆட்டம் போட்டுருக்குது அந்த கழுது அப்படின்னு. தொலையட்டும், ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீ கண்டுபிடிச்சிங்க வந்துட்ட. கூடவே போனஸ் மாதிரி எங்கள் ஒய்யாரியையும் தூக்கிக்கிட்டு வந்துட்ட.
எனக்கு சந்தோஷமாக இருக்குது தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம் ஜங்குக் கிட்ட. வாயின் அப்படியே குறுன்னு அத்தனை பேரையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு, ஐயோ முட்டாளுங்க, மாஃபியாக்காரன் நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ ஏகப்பட்ட மாஃபியா கதைகளை சொல்லி என்னைய பயமுறுத்தி வச்சுருந்துச்சுங்க குழந்தையிலேருந்து. நான் இது தெரியாமல் இவங்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிவிட்டு வந்து ஐயோ நல்லா என் ஒய்யாரியும் பெற்று வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் அவன்கிட்ட நான் எதையாவது சொன்னால் அசிங்கமாக என்னைய பாப்பான் திட்டுவான். என் குடும்பமே மாஃபியாக்கார குடும்பமா? இது தெரியலையே. என் மாமியை அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கையிலே நான் புரிஞ்சுருந்துருக்கணும். ஐயோ ஐயோ, எதுவும் பேசப்படாது, அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு போயிடணும். மெமரி லாஸ்னு சொல்லியே அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மினி ஒயினை பார்த்து, ஏன் ஒயின், இந்த ஊரில் ரோஜாப்பூ தோட்டம்லாம் இருக்குன்னு ஆண்டி சொன்னாங்க, உன்னோட ரோஜாப்பூ தோட்டத்துக்கு நீ கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கூட்டிகிட்டு போகிறேன் மினி, உன்னையே கூட்டிகிட்டு போகாமையா? நீ என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே, எல்கேஜி யூகேஜிலேருந்தே நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் மினியை பார்த்து, ஆஹா இல்லை, காலேஜ் மெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் எல்லாமா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் ஒயினை பார்த்து, காலேஜெல்லாம் நீ படிக்கலை, ட்ராப் அவுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அசிங்கமாக இருக்குது ஒயினுக்கு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக குனிஞ்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இது நல்லாவே ஒரு நைட் டைம். ஒய்யாரியா அப்படியே ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சு ஜங்குக்கு இப்போ ஒயினோட ரூம்குள்ளே வந்துட்டாங்க. பதறி போயிட்டாங்க ஒயின். அப்படியே எழுந்து உட்காந்து, மிஸ்டர் ஜியான், இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி ரூம்குள்ளே வராமல் வேறு அங்கே வர்றது, நீ தானே என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போதே பாட்டிமா பேக் சைடில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 2 மில்க் கிளாஸில் மில்க் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. மம்மி, என்னது இது, இவர் எதுக்கு இங்கே உள்ளே விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை மறந்து. அப்போ ஒயினோட மம்மி, ஏய் நினைவு வந்துருச்சா உனக்கு, எப்போதும் போல என்னைய பார்த்து மம்மின்னு கூப்பிட்றேன், நினைவு வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு கிட்ட வர்றாங்க. நினைவு வரல, நான் ஸ்டோரி புக் படிக்கணும், எதுக்கு இவரும் குழந்தைய விட்டுட்டு இவரை போக சொல்லுங்கள் வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். எது, குழந்தைய விட்டுட்டு வெளியே போக சொல்லணுமா? இங்கே பாரு, எதுவும் நீ பேசக்கூடாது, இவர் இனிமேல் உன்னோட ரூமில் தான் தங்குவார், கல்யாணம் தான் ஆயிடுச்சுல இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒயினோட மம்மி. அடி பாவி மம்மி, நீனே என்னைய ஒரு வழி பண்ணிடுவ போலையே, நினைவு மாதிரின்னு நான் சொன்னால் அதை வச்சு நீங்கள் என்னென்னமோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எனக்கு நினைவு மறந்து போச்சு, இவரை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அதெல்லாம் போக மாட்டார், குழந்தைய பிறந்துருச்சு, இந்த ரூமில் இவர் இருக்கக்கூடாதுன்னா வாயிலே குத்துவேன், இவர் தாண்டி உன் புருஷன், உன் பிள்ளையும் புருஷனும் உன் ரூமில் இல்லாமல் எங்கே இருக்க போகிறாங்க, இந்த அருக்கு மில்க்கு இதை குடிச்சுப்பிட்டு உன் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துப்பிட்டு படுத்து தூங்கு. ஜங்குக்கு இங்கே இருக்க விருப்பம்னாலும் இங்கே இருந்துக்கோங்க, இல்லை பக்கத்து ரூமில் வந்து தங்குறதுனாலும் தங்கிக்கோங்க, பாய், நான் கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுகிடுன்னு ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒய்யாரியை அப்படியே அவங்களோட பேபி பெட்டில் படுக்க வச்சுட்டு மஸ்கிட்டோ நட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு கிளாஸ் மில்க் எடுத்து ஒயின் கிட்டே கொடுக்குறாங்க. ஒயின் ஒரு ஷேக்கி ஹேண்ட்ஸில் அப்படியே இந்த மில்க்கை வாங்கி ஒரு சிப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பிக்கு பிக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துகிட்டு அப்படியே ஒயினுக்கு ஆப்போசிட்டில் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்து, அப்புறம் ஒயின், என்ன நினைவில்லை உனக்கு? என்ன நினைவில்லை, ஆனால் ஒய்யாரியை நல்லா நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு யாருமே நினைவில் இல்லை, நான் ரொம்ப பாவம், நான் நினைவு தெரியாமல் தடுமாறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ரைட், உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நீனும் நானும் ஒன்று மண்ணா இருந்தோம்ல, அந்த நினைவுகள்லாம் உனக்கு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. ஆமாம், நினைவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நினைவுபடுத்திடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் வேகமாக தன்னோட சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சால் தான் உங்கள் கூட நான் ஹாப்பி மூமெண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லாட்டி இருக்க மாட்டேன் உங்ககிட்ட எல்லாம், நான் நகர்ந்து போங்க அப்படின்னு எழுந்திரிக்க பார்க்குறாங்க ஒயின். அப்படியே ஜங்குக்கு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. திக்குன்னு இருக்கு ஒயினுக்கு. அட கருமமே, என்னது இது மிஸ்டர் ஜான்?
இதெல்லாம் போய் ஐயோ 5 வருஷம் ஆச்சு இதெல்லாம் நடந்து. இதை எப்படி எடுத்து வச்சுருப்பீங்க? ஐயோ யாரும் பார்த்தா என்ன ஆகுறது? அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே ஒயினோட சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு நினைவு வந்துடுச்சு. இப்போ சீக்ஸை பிடிச்சி அழுத்துனதும் எனக்கு நினைவு வந்துடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கு ஒயினை பிடிச்சி தான் கிட்ட இழுத்து பயங்கரமான ஒரு லிப் லாக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். அப்படியே ஒயினை பெட்டில் சாய்ச்சி படுக்க வச்சுட்டாங்க. என்ன ப்ளீஸ்? பொய் வாயை திறந்த உனக்கு பொய். என் பிள்ளைய எனக்கிட்ட இருந்து 5 இயர்ஸாக நீ மறைச்சி வச்சுருக்க. நீ கன்சீவ் ஆனதுமே எனக்கிட்ட சொல்லணும்லடி, ஏன் சொல்லலை அப்படின்னு பயங்கரமாக போட்டு சீக்ஸ் அழுத்துறாங்க ஒயினுக்கு. ஒயினுக்கு பெயின் தாங்க முடியல. வலிக்குது கண்ணை போச்சு எனக்கு வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ஜங்குக்கு அப்படியே தன்னோட க்ரிப்பை லூஸ் பண்ணி அப்படியே ஒயின் மேலே படுத்துக்கிட்டாங்க. எங்கே பாரு ஒயின், மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டேவே உனக்கும் எனக்கும் இதே ஊரில் மேரேஜ் முடிச்சு வாயை பொத்துக்கிட்டு என் கூட சிட்டிக்கு வந்துடணும். நான் மாஃபியா தான், என்னோட பரம்பரை தொழிலே மாஃபியா தான். அப்படி இருக்கும்போது சும்மா எனக்கிட்ட பயந்துக்கிட்டு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருந்த இதுக்கப்புறம் பிச்சு போடுவேன். எனக்கு பிள்ளையே பெற்றுப்பிட்டு என்னடி உனக்கு பிரச்சனை? இதுக்கப்புறம் 1 வேர்டு கூட இந்த மவுத்துலேருந்து ஸ்ப்ரிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒயினோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயின் எதுவுமே பேசலை, அமைதியாக படுத்துட்டாங்க. எப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் பாத் பண்ணிவிட்டு இப்போ தான் மிரர் முன்னாடி நின்று சாரீ வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மினி வேகமாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ஒயின் ஒய்யாரி கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டா வந்து பாரு அப்படின்னு அழுகுறாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஐயோ என் பொண்ணு கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டாலும் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு ஒயின் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேகமாக தன்னோட தோட்டத்தை நோக்கி தான் ஓடுறாங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. ஒய்யாரி ஈரத்தோட அமைதியாக படுத்துருக்காங்க. கைத்துக்கட்டில்ல ஜங்குக்கும் ஈரமாக தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஒயின் இப்போ தான் தோட்டத்துக்குள்ளேயே நுழையிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஜங்குக்கு சுற்றிலும் ஒய்யாரியை சுற்றிலும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எட்டி போங்க நகருங்க, ஐயோ என் புள்ள நகருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஒய்யாரியை போய் அப்படியே பார்க்குறாங்க. ஒய்யாரி நல்ல ஈரம் சொட்ட எழுந்து உட்காந்து, மாமி வந்துட்டீங்களா? நான் தோட்டத்துக்கு டேடியை கூட்டிக்கிட்டு வந்தேன். டேடி தண்ணிக்குள்ளே குதிச்சாங்களா? நான் என்ன பண்ணினேன், தாத்தா விட்டு வேஷ்டியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு நானும் சேர்ந்து குதிச்சிட்டேன். தாத்தா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயின் பதட்டத்தோடு அப்படியே சைடில் திரும்பி தன்னோட டேடியை பார்க்குறாங்க. மிஸ்டர் கிம் அப்படியே தன்னோட அண்டர்வேயரோட அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஷர்ட் கூட போடலை, அப்படியே ஒரு துண்டை போர்த்திட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அப்படியே ஒய்யாரி தூக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சா? என் நேரம் மேடம் ஒய்யாரி என் புருஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. அந்த டைமில் மோனா பாட்டிமா, வாய பத்த, யோ மிஸ்டர் கிம், நானும் சொல்லியிருக்கேன் கல்யாணம் பண்ணதுலேருந்து தண்டி ஆழம் இருக்க ஸ்விம் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு. நான் தண்ணிக்குள்ளே குதிச்சேன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். நான் தரையில் நிற்பேன். யாரும் சும்மா ஸ்விம் பண்ண கற்றுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தேவையே இல்லாமல் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்ப நீ. சின்ன குழந்தை என் ஒய்யாரி, அவள் வேஷ்டியை பிடிச்சி இழுத்தா உனக்கு குழந்தைய பிடிச்சி பண்ணக்கூடாது, அமைதியாக நில்ல முடிச்சோன்னு தெரியாதா? அப்படியே ஹீரோயின் மாதிரி போய் குதிச்சியாமே, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? நீ குதிச்சதும் என் பேத்தியும் சேர்ந்து குதிச்சிருக்கா. நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே எனக்கிட்ட இருந்து பிள்ளையை தூக்கிக்கிட்டு போனேன். இல்லாட்டி நான் பாட்டுக்கு ஒய்யாரியை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மார்னிங் டைமில் வயசான காலத்தில் நீ கிணத்துல வந்து குதிக்கணுமா? என் மருமகன் ஜங்கு குதிச்சான், அவர் இளமையான ஆள் குதிப்பாரு, நீச்சல் நல்லா தெரியும். உனக்கு தான் அந்த வழக்கம் இல்லையே, எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. அடியே எனக்கு முடியலடி, உயிர் போய் உயிர் வந்திருக்கு.
காலமோன கடைசியில் இந்த ஒயினை பெற்று அவன் இந்த ஒய்யாரியை பெற்று என்னை போட்டு தலை பார்க்குறாளுங்க. ஏன் தங்கச்சி புள்ள மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க மிஸ்டர் கிம். ஜங்குக் அப்போ தன்னோட ஹேரை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே ஒய்யாரி டேடி கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டி போங்க, என் பிள்ளையை தொடக்கூடாது நீங்கள். ஆமாம், எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொன்னேன். இவர் கூட எனக்கு ஒன் நைட் ஸ்டாண்டும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. நான் தான் இவரை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி ஏகப்பட்ட தொந்தரவுகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு மாஃபியானு உடையாந்துட்டேன். இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா தப்பும் என் மேலே தான். நான் தான் போய் இவரை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். இவர் மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு உடையாந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் கூட ஒன்று பண்ணா இருந்தேன். போதுமா? இப்போ எனக்கு இவர் வேண்டாம், என்னை விட்டுடுங்க. இவர் எனக்கு பிடிக்கல. இப்போ நான் நான் பாதுகாப்பாக என் ஒய்யாரி கூட இதே கிராமத்தில் இருப்பேன். உங்களுக்கு தெரியாது, ஹவாய் ட்ரிப் அவர் கூட போகும்போது ஒரு பெரிய மாஃபியா கேங் சண்டையே நான் என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன். ஒரு நாள் இவர் கூட நான் போய் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண முடியாது. எவனாவது எங்கே இருந்தாவது வந்து போட்டுட்டானா நான் செத்து போயிடுவேன். எனக்கு பயமாக இருக்குது. என் பொண்ணும் நானும் பாதுகாப்பாக இருக்கணும். இவர் எங்கேயோ போய் எப்படியோ இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் இவர் வேணாம். எனக்கு இவரை பிடிக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவர் மாஃபியா, நான் இவர் கூட இருக்க மாட்டேன். விடுங்க என்னையா. நான் போய் நச்சுக்கும் நனவு மறந்து போச்சுன்னு சொன்னேன். ஒய்யாரி செல்லம், எனக்கு மம்மிக்கு நனவு வந்துடுச்சு. நீ என்னை விட்டு செல்லக்குட்டி ஒய்யாரி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஒய்யாரியை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் ஒயின் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ அம்மா, காலையிலேயே அதிர்ச்சி. இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு போகுது இந்த பைத்தியம். என்னதான் ஜங்குக்கு பிரச்சனை? ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆகலை, காதலிச்சேன் கீதலிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே ஒயின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. அப்போ ஜங்குக்கோட மம்மி லில்லி ஆண்டி, அம்மா எனக்கு எந்த கதையும் கேட்க விருப்பம் இல்லை. இந்த ஜங்குக்கும் ஒயினும் சேர்ந்து இந்த ஒய்யாரியை தயாரிச்சிருக்குதுங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பி விடுங்க சிட்டிக்கு. ஜங்குக்கு, உன்னை ஒயின் கட்டிக்கிற மாதிரி தெரியலடா. பல வருடமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் டேடியை போட்டு தள்ளின கேங்கை தான் நீ போட்டு தள்ளிட்டியே. சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட கேங்களையும் போட்டு தள்ளிவிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு திரிகிற. பேசாமல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கிராமத்தில் வந்து செட்டில் ஆயிடுடா. நான் என் அண்ணிங்க கூட கொஞ்சம் சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்பட்றேன். சொத்து பத்தெல்லாம் இருக்கட்டும்டா, சந்தோஷம் வேணும்டா. வந்துடா, இங்கே இருந்துக்குவோம். ஒயினுக்காக இல்லாட்டியும் ஒய்யாரிக்காக யோசிடா. ஒயினும் உன் கூட இருக்க மாட்டா. நீ மாஃபியா விட்டுட்டு வந்தால் தான் உன் கூட இருப்பா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி ஆண்டி. எல்லாத்தையும் ஜங்குக் அமைதியாக கேட்டுட்டு இருந்துட்டு, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிடுகிடுன்னு ஒரு துண்டை எடுத்து அப்படியே தன்னோட ஷோல்டரை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டாங்க ஜங்குக்கோட வீட்டுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வீட்டுக்கு போய் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் மின்கூப் தாத்தா தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு இப்போ ஒயினோட வீட்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயின் அப்படியே சைட் ஐஸில் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மம்மி யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோனா பாட்டிமா டக்குன்னு எழுந்து மின்கூக்கிட்ட போய், மின்கோ வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வார்மாக வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மாயாவுக்கு ஹன்ஷுக்கும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு டேட் குறித்து கொண்டு வந்திருக்காங்க மின்ஹூ தாத்தா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் மேரேஜுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஓகே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் மேரேஜுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட தலைமையில் தான் மேரேஜ் நடக்குது. ஸோ எல்லா செலவையும் ஜங்குக் தான் பார்த்துக்கிறாங்க. இந்த 1 வீக்கும் ஜங்குக்கை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒயின். ஒய்யாரி 1 செகண்ட் கூட ஜங்குக்கை பிரிஞ்சு இருக்கலை. எங்கே போனாலும் ஜாலியாக ஜங்கு கூட ஒட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. ஸ்கூலுக்கும் போகிறதில்ல. ஏன்னா ஜங்குக் சியோல் சிட்டியோட லீட் மாஃபியா. அப்படி இருக்கும்போது தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போவுமே செக்யூரிட்டிஸோடு இருக்கணும்னு விரும்புவாங்க. ஒய்யாரி தனியாக ஸ்கூலில் அனுப்புறது ஜங்குக்கு அந்தளவுக்கு நல்லதாக படலை. ஸோ ஜங்குக் ஒய்யாரிக்கு ஹோம் ஸ்கூலிங் 6 வயசு மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரி ஃப்ரீயாக இருக்கட்டும்னு தான் கூடவே வச்சுக்கிட்டாங்க ஒய்யாரியை. ஸோ ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, பயங்கர சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு ஒய்யாரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக் கூட. இதெல்லாம் ஒயின் அமைதியாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு நைட் டைம் ஒய்யாரி தாங்கிட்ட வரும்போது ஒய்யாரிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. நம்மளுக்கு டேடி வேணாம், நீனும் நானும் மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஜங்குக்கு தெரிஞ்சாலும் கூட எதுவும் கண்டுக்கலை. ஆனால் ஒய்யாரியை பொறுத்தளவு எனக்கு டேடி வேணும், அவ்வளோதான்.
இதில் வைன் பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்கல. இப்போ ப்ரெசண்ட்டில் மாயா, ஜோன், ஹன்ஷு, காய் 4 பேருக்கும் நல்லபடியாக மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ மின்குவோட வீட்டுக்கு மாயாவை ஹன்ஷுவையும் நல்லபடியாக அனுப்பி விட்டுட்டு தனக்கும் வைனுக்கும் டுமாரோ நடக்கக்கூடிய மேரேஜ்க்காக தன்னோட வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச களைப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவங்களோட டின்னரை முடிச்சுட்டு அமைதியாக போய் படுத்துட்டாங்க. ஜாங்கோக் இப்போ மொட்டை மாடியில் ஒய்யாரியை ஷோல்டரில் அப்படியே படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இப்போ தான் தூங்குறதுக்காக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. வைன் இப்போ வரைக்கும் தூங்கலை. ஒரு நீஸ் லென்த்துக்கு ஒரு பிங்க் கலர் டிஷர்ட் வியர் பண்ணி ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒய்யாரியை அமைதியாக பெட்டில் படுக்க வச்சுட்டு வைன்கிட்ட வந்து மார்னிங் மேரேஜ் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்படியே எழுந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மிஸ்டர் ஜான், உண்மையிலேயே எனக்கு மாஃபியானா பயமாக இருக்குது. எனக்கு உங்களை உண்மையிலே நான் சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. இன்ஃபினிட்டி லெவலில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்கள் மாஃபியா வேர்ல்டு எனக்கு பிடிக்கலை. சீரியஸ்லி, நான் மாஃபியாஸ், ரவுடி, அப்புறம் கத்தி பேசுகிறவங்கள பார்த்தா கூட நான் பயப்படுவேன். உண்மையிலே குழந்தையிலேருந்தே மம்மியை பார்த்து வளர்ந்தனால என் மம்மி சத்தம் போட்டால் மட்டும்தான் எனக்கு பயம் இருக்காது. என் டாடி கத்துனா கூட நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன் ரூமுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாஃபியா கிங். எனக்கு உண்மையிலே அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ண பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் மாஃபியாவை விட்டுடணும், இல்லை என்னை விட்டுடணும். உங்களால் மாஃபியாவை விட முடியாது. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். நானும் நம்ம பொண்ணும் ஒரு ஹாப்பி லைஃப்பை இங்கே லீட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நீங்கள் மாஃபியான்னு சொன்னதும் ஒய்யாரியா தனியாக ஸ்கூலுக்கு அனுப்ப பயம் வந்துடுச்சு எனக்கு. நீங்களுமே என்ன சொன்னீங்க, தனியாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை எங்கேயும் அனுப்ப முடியாது செக்யூரிட்டி இல்லாமல். ஒய்யாரி 6 ஏஜுக்கு மேலே ஹோம் ஸ்கூலிங் படிச்சுக்கட்டும், அவள் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டீங்களா? இது ஒரு லைஃபா? நான் ஒரு ஹாப்பியான ஒரு சாதாரணமான லைஃப்பை விரும்புகிறேன். நான் தெரியாமல் உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. உங்களை மறக்க முடியாமல் தான் எவ்வளவோ கம்பல் பண்ணியும் நான் வேறு மேரேஜ் பண்ணிக்கல. உங்கள் நினைவுகளோடையே நான் இருந்துக்கிறேன். ஆனால் அந்த மாஃபியாவோட வேர்ல்டில் நீங்கள் இருக்கிற வரையும் எனக்கு நீங்கள் வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஜங்குக்கு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே வைனை டைட்டாக ஹக் பண்ணி, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் வைன். என் பொண்ணை இந்த ஊருக்கு தூக்கிக்கிட்டு வரும்போது ஒரு கொலவெறியோடு தான் வந்தேன். உன்னைய பார்த்த நெக்ஸ்ட் செகண்டே போட்டுறணுங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்துடுச்சு. ஆனால் என்னைய பார்த்து நீ பதட்டத்தில் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ண பாரு. எந்த அளவுக்கு நீ மாஃபியானா பயப்படுறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே உன்னோட கண்ணில் காதலை நான் பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால் விட முடியும்? இங்கே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒய்யாரியோட பெட்டுக்கிட்ட வைனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வைனுக்கு உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? பிஸ்டல் கீழே வச்சுருந்து ஏன்டி என்னை கடிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி என்னை சுட்டுக்கொள்ள போகிறீங்களா அப்படின்னு அழுகிறாங்க. உண்மையிலேயே ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு வைன் மாஃபியாவை வெறுக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரே வேர்டில் நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஜங்குக்கு. ஜங்குக்கு இப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னோட பொண்ணு என் ஹார்ட் அப்படின்னா என் ஹார்ட்டோட பீட் நீ. உன்னைய கொண்டுபிட்டு நான் எப்படி உயிரோடு இருப்பேன்? இங்கே பாரு, பயப்படாத. 1 வீக்காக நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னை ஆசையாக மறைஞ்சு நின்று பார்க்குறதையும் நான் பார்க்கும்போது பயந்து ஓடுறதையும் நான் நோட்டீஸ் பண்ணாமையா இருப்பேன்? உனக்கு என்னப்ப? நான் மாஃபியாவில் இருக்கக்கூடாது. அப்படி நான் மாஃபியாவில் இருந்தால் என்னை நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவ்வளவே தான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஜாங்குக் ஒரு ஃபைல் எடுத்து காட்டுறாங்க. வைன் டக்குன்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜான், இங்கிலீஷில் எழுதியிருக்கு. எனக்கு எப்படி அர்த்தம் புரியும்? இங்கிலீஷ்லாம் நான் வாசிப்பேன், அர்த்தம்லாம் தெரியாது. எனக்கு உழைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அடி முட்டாளே, ரைட்டு கொடு. இதில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? என்னோட மாஃபியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் மாஃபியா வேர்ல்டில் இருக்க அத்தனை பெரிய சின்னன்னு வித்தியாசம் இல்லாத அத்தனை குரூப்புக்கும் நான் பிரித்து கொடுக்குறேன்.
அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கு தேவையான பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் என்னோடய அமௌண்ட்லேருந்து. எதுக்காக தெரியுமா? என்னோடய சொத்து பத்துகளுக்காக தான் மற்ற மாஃபியா கேங் என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோடய சொத்துக்களை அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டு மாஃபியா விட்டு ஒதுங்கிக்கிறதா இந்த டாக்குமெண்ட்டில் கிறிஸ்டல் கிளியராக எழுதி அத்தனை பேர்கிட்டையும் சைன் வாங்கி வச்சுருக்கேன். யார்கிட்டும் என்னோடய ஃபேமிலிக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே என்னோடய ஃபேமிலியே மாஃபியா ஃபேமிலி. நான் மாஃபியா விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னா மாஃபியாவிலேருந்து கிடைக்கக்கூடிய எந்த சலுகைகளும் என் ஃபேமிலிக்கு கிடைக்காது. அத்தனைக்கும் நான் ஓகே சொல்லி சைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு மாஃபியா கேங்கட்டும் நம்மளுக்கு பிரச்சனை வராது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி இதை தர முடியும். இது எங்கள் மாஃபியா குரூப்பில் எழுதப்படாத சட்டம். எங்கே பார்த்தியா சைன் போட்டேன்னா அத்தனை மாஃபியா கேங்கோட லீடுக்கும் இது போயிருக்கு. எனக்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல். உனக்காக நான் மாஃபியா விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு ஓகேவா? உனக்காக என் மாஃபியாவை விட்டுட்டேன்டி, உனக்கு ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு நம்பவே முடியல. ஏன்னா எந்த அளவுக்கு ஜங்குக் தன்னோட மாஃபியாவில் அப்சஷனாக இருக்காங்கன்னு தெரியும் வைனுக்கு. வைன் டக்குன்னு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கடைசி பேஜை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு, ஆமாம் உங்களோட சைன் தான் அது, நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஃபைலை சைடில் தூக்கி போட்டுட்டு அப்படியே நெக்கோட ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்கை வைன். ஜங்குக்கு அடுத்த செகண்டே வைனை பேக் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே வைனை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, எனக்கிட்ட ஒருத்தவங்க அடம் பண்ணி காரியம் சாதிக்கிறாங்கன்னா அது நீ மட்டும்தான். அடுத்து என் மம்மியை கூட நான் உருட்டி மிரட்டி போடுறேன். உன்னைய தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. தொலைஞ்சு போ, என் குழந்தைக்கு நீ மம்மி ஆகிட்ட, உன்னை தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன, இந்த கிராமத்துலேயே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட செட்டில் ஆகிடுவேன். மந்த்லி ஒரு 1 வீக் நான் சிட்டிக்கு போயிட்டு வர வேண்டி. அப்போ எதுவும் மாஃபியா வேலை பார்க்க போகிறேன்னு நினச்சி என்கிட்ட சண்டை போட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன், நீங்கள் சொன்னால் அதை கரெக்டாக செஞ்சுடுவீங்க, எனக்கு தெரியும். வாங்க சீக்கிரம் போய் தூங்கணும். நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு மேரேஜ். நம்ம குழந்த மேரேஜுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒய்யாரி ஸோ லக்கியில் அவள் மம்மி டேடி மேரேஜை அவளே பார்க்க போகிறான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வைனை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் அமைதியாக படுக்க வச்சுட்டு ஜங்குக்கும் வைனை ஹக் பண்ணி படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் ஒய்யாரி அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிக்கிட்டு அப்படியே சோஃபாவில் குனிஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் வைனும் இப்போ அந்த வில்லேஜில் அவங்களுக்குன்னு ஒரு நியூ பங்களா வாங்கிக்கிட்டு இப்போ அங்கே தான் இருக்காங்க. மோனா பாட்டிமாவும் பிங்கி பாட்டிமாவும் மிஸ்டர் கிம் கூட ஜங்குக்கு வைன் கூட தான் இருக்காங்க. ஜங்குக்கோட மம்மியுமே இப்போ ஜங்கு கூட தான் இருக்காங்க. ஒரு பிக் ஃபேமிலியில் ஒய்யாரி மட்டும் தான் குட்டி குழந்தை. அப்படியே ஹேண்ட்ஸை கட்டிண்டு அப்படியே கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் மினியை பார்த்து முறைக்கிறாங்க. மினி, தேவையே இல்லாமல் என் செல்ஃபோன் எடுத்து ஒய்யாருக்கிட்ட எதுக்காக ஃபோட்டோஸ்லாம் காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவள் தான் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எனக்கிட்ட லாக்கை ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். நான் வந்து உங்ககிட்ட லாக்கை ஓப்பன் பண்ணி கேட்டேன், நீங்கள் லாக்கை ஓப்பன் பண்ணீங்க, ஒய்யாரிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். எல்லா பழைய பையன் மேலே விழுகுது. நான் எதுவும் பண்ணலைன்னா ஒய்யாரியே தான் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தா, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒய்யாரியை பார்த்து, ஒய்யாரி என்னம்மோ எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? பாட்டி தாத்தா எல்லாரும் வந்து உன்னை கெஞ்சுறாங்க, நீ அப்படியே திரும்பி உட்காந்துக்கிற, எதுக்காக இப்படி கோபப்படுற? பாரு, மினி ஆண்டியை கூட நான் உனக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னம்மோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. போச்சு, என்னை விட்டுவிட்டு நீங்களும் மம்மியும் நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. நான் இல்லை அதில், அந்த ஃபோட்டோலாம் நான் வேணும். நான் இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுலாம் வந்திருக்கீங்க. நான் பேச மாட்டேன். மேடம் ஒய்யாரியை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு அழுகிறாங்க. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, அம்மோ இப்போ நாங்கள் எங்கேயும் போகலை. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் மம்மியை இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போன ஃபோட்டோஸ் அதெல்லாம்
என்ன மூணு இப்படி இங்கே பாரு, இதில் மம்மி சாரியாக வியர் பண்ணியிருக்காங்க பாரு, மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? இப்போ மம்மி எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் கூட வெளியில் வந்தாங்க? சாரி கட்டிட்டு தானே வர்றாங்க. அப்போ எல்லா இடத்துக்கும் ஒன்றையும் தானே கூட்டிகிட்டு போகிறோம். இது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு நிமிந்து பார்த்து, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தங்கம், நீ அழலாமா இப்படி அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே ஒய்யாரியோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு, இந்த இடம் எல்லாத்துக்கும் நான் உன்னைய மம்மி கூட சேர்த்து இனிமேல் கூட்டிகிட்டு போகிறேன். எந்தெந்த இடத்துக்குலாம் போகணுன்னு டேடிக்கிட்ட சொல்லிவிடு, அங்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் மேடம் ஒய்யாரியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், நீ அழ மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒய்யாரியோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உடனே எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஒய்யாரியா டிக்கா ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அழகாக லஞ்ச் பேக்கையும் எடுத்துக்கிட்டு ஒயின், ஜங்குக், ஒய்யாரி 3 பேரும் இப்போ ஒய்யாரியா ஸ்கூலுக்கு விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை ஜங்குக் இதுக்கப்புறம் ஒயின் கூட லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஒரே ஹாப்பி. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.